நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து வெண்பாவை சந்திக்க வேண்டிய நேரம் தருணம் நெருங்கிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு அங்கங்க போயிட்டு விஜய் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வீட்டை விட்டு துரத்த முடியுமோ துரத்தி அடிச்சிட்டாரு. இதுக்கு மேல இந்த இடத்துல நமக்கு மரியாதை இல்லை, இந்த இடத்துல வாழ்க்கை இல்லை, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நாம தான் தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகாம தான் கணவர் தான் மேல இருக்கிற அக்கறையிலையும் கேரிங்லையும் நம்ம பண்ண தப்பை திருத்திக்கிட்டு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துருக்காரு. மற்றபடி நம்மள அவர் வெறுக்கலை. அவளுக்கு மட்டும் பொண்ணு இல்லை, அவர் நமக்கும் தான் பொண்ணு. அதனால அந்த கோபம் நமக்கும் தான் இருக்கும். நம்ம பண்ணது தப்பு, அந்த தப்பை நம்ம உணர்ந்து திருந்தணும் தான் அந்த அளவுக்கு அவர் கோவப்பட்டாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே விஜய் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த ராஜேஸ்வரி மறுபக்கம் இந்த தீபிகா மறுபக்கம் நிஷா கதிரேசன் எல்லாரும் சேர்ந்து சதி வேலைகள் செஞ்சு நம்ம மல்லியை வீட்டை விட்டு தரன்னு இழுத்துன்னு வந்து வெளியே தள்ளுறாங்க. மல்லி மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நாகு மறுபக்கம் மயிலை, இவங்க 3 பேரையும் அடித்து வீட்டை விட்டு துரத்துறாங்க. கண்ணீர் மல்க அழுந்துனே அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் தீபக் அங்கே வராரு. தீபக் வந்ததோட மட்டும் இல்லாமல் எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்க மல்லி, உனக்கு எப்படியாவது நல்ல ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இதை கேட்டதே எனக்கு ஒன்றும் புரியல. உன்னையும் விஜயும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தீபிகாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களும் வாக்குறுதி கொடுக்குறாங்க, என்னால் நடந்த இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு பக்கம் தீர்வு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க. கதிரேசன் இருக்கார்ல, அவர் வீட்டை விட்டு அனுப்புறதுனால எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இப்போவே போய் நம்ம வெண்பா எங்கே இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. இதை வச்சு வெண்பாவை காப்பாற்றி நம்ம விஜய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் சொல்கிறாரு. இது மட்டும் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க. தீபக்கும் மறுபக்கம் தீபிகா 2 பேரும் சேர்ந்து அவங்க 3 பேரையும் காரில் ஏற்றின்னு போகிறாங்க. போகிற வழியில் கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்கள கடத்துற அந்த லேடியை மறுபக்கம் அந்த நபரையும் பார்த்துட்றாங்க. அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் தூரத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இவங்களை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வெண்பா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு அவங்கள பின்தொடர்ந்துனே போயின்னு இருக்காங்க. அவங்களும் போயிட்டு அசாத ஒரு வீட்டுக்குள்ளே தோடுறாங்க. அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப பழைய வீடாட்டம் குடோன் மாதிரி இருக்குது. சரி போயிட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாங்க. நம்ம வெண்பாவும் மறுபக்கம் ஒரு 3 குழந்தைங்களாம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு வியாபாரி வந்திருக்கான். அவர் இருந்துன்னு எல்லாத்தையும் ஒரு பக்கம் டீட்டெயிலாக எடுத்து பேசின்னு இருக்கான். இந்த மாதிரி எனக்கு இந்த குழந்தைங்க ஓகே, இந்த குழந்தைங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா ரேர் பிளட். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தத்து எடுத்துக்கிறவங்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால தான் தத்து எடுத்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 10 lakhs அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் ஒரே ஷாக் ஒரு பக்கம். அப்போ 4 பேருக்கு 40 லட்சம், இதே வேலையை செஞ்சால் நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த லேடி யோசிக்கிறாங்க. ஆமாம், நீ யோசிப்ப, நீ பெற்று நீ வளர்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருக்கான கொடுத்தேன்னா உனக்கு அதோட கஷ்டம் தெரியும். இன்னொருத்தர் பெற்ற குழந்தைய ஆட்டையை போட்டு வந்து இது பண்ணுறல உனக்கெல்லாம் இதெல்லாம் மனசு கொஞ்சம் கூட அந்த ஈவு இறக்கம் அப்படின்றது எதுவுமே இல்லைங்க. காசு வந்ததும் காசு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து ஒரு பக்கம் ஜன்னல் வழியாக அவங்க அம்மாவை பார்த்துறாங்க. உடனே அதை சந்தோஷப்படுறாங்க, எப்படியும் அம்மா வந்துட்டாங்க, அம்மா நம்மளை காப்பாற்றி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பரவாயில்லையா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் எல்லாமே இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணு கலங்குது, இந்த அளவுக்கு ஒரு அன்பு அக்கறை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் கரெக்டாக அந்த டோரை போயிட்டு எட்டி ஒரு ஒத்து வதைக்கிறாங்க. டோர் அப்படியே சும்மா டமால் டிமில்னு ஒரு பக்கம் சத்தம் கேட்டதுமே அவங்களுக்கு ஒரு பக்கம் வீதியில் அப்படியே சும்மா கை காலெல்லாம் தொட்டையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ யாரனா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம தீபிகா. உடனே மல்லி ஓடி போயிட்டு அந்த குழந்தைங்கள கட்டி பிடிக்கிறாங்க. அந்த ரவுடிங்க ஆளுக்கு ஒரு பக்கம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அந்த சமயத்தில் நம்ம தீபக் இருக்காருல, அவர் இருந்து ஒரு பக்கம் 4 பஞ்சு அப்படியே ஒரே அடி தான் கிக் அவுட் ஆகிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம தீபிகா வந்து டைட்டாக கையை பிடிச்சிடறான். உடனே ஏன் பண்ணாட்டே அவடா பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 8 ஒரே வார்த்தை அவன் பார்க்க அப்படியே சும்மா தலை சுற்றி கீழே விழுந்துடுறான். தீபிகா வந்து பார்த்துட்டு அப்படியே சும்மா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த அளவுக்கு என் மேலே பாசம் அன்பு எல்லாமே வச்சுன்னு ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறீங்க. நான் அப்பந்தே சொன்னிருக்கேன், உன் மேலே முழுசாக நான் அன்பு வச்சுருக்கேன், ஆனால் நீ பண்ணுற வேலைகள் சேட்டைகள் தான் எனக்கு பிடிக்கல, மற்றபடி நீ தான் என் உலகம், நீ தான் என் உசுறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தீபிகா வாயடிச்சு போயிட்டு சரி ஓகே நம்மளோட பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை காப்பாற்றி அந்த ஒரு குழந்தைய அவங்களோட பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க பெற்றோர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்களுக்கு போலீஸில் ப்ரொமோஷனும் கிடைக்கிது.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியூஸ்லலாம் ஒரு பக்கம் இது ஸ்ப்ரெட் ஆகுது, ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வெண்பாவை அழைச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே நம்ம விஜய் தூக்கத்தில் இருக்காரு. விஜய் பக்கம் உட்காந்து நம்ம வெண்பா வந்து அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுறாரு. அப்படியே அந்த குரல் கேட்டதுமே நம்ம விஜய் இழந்துடுறாரு. இழந்த உடனே வெண்பாவை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாரு. எப்படியும் தங்கமே நீ கிடைச்சிட்டு நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரக மாதிரி இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி தேம்பி தேம்பி வெம்பி வெம்பி நொந்து நொந்து அழுந்துட்டு இருக்காரு. அதே சமயத்தில் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க சைலண்டாக வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மல்லி நான் திட்டுறது உனக்கு என்ன புதுசாக சொல்லு, எனக்கு கோவம் வந்தால் எனக்கு பிடிச்சவங்கள தான் நான் திட்டுவேன், உன்னை தானே திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மல்லியும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிடறாங்க. மூவரும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் வெண்பா உனக்கு தம்பி வேணுமா பாப்பா வேணுமா, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஜய்க்கு ஒரே சந்தோஷம். விஜய் என்னன்னு எப்போ இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு 4 நாள் ஆச்சு. ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். வெண்பா இல்லாத தருணத்தில் இந்த விஷயத்த சொல்லி உங்கள் மனசும் இன்னும் புண்படும், அதனால தான் சொல்லலை. ஆனால் எந்த ஒரு மனைவிக்கு தான் புருஷன்கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் உன்னால் சொல்லவும் முடியல. நான் எரிஞ்செரிஞ்சு உணர்ந்ததில் உனக்கு ரொம்ப காயப்பட்டிருப்பேன். இந்த மாதிரி சமயத்தில் உன்னை சந்தோஷமாக வச்சிருக்கணும், ஆனால் நான் என்னால் சந்தோஷமாக வச்சிருக்க முடியல. எரிஞ்செரிஞ்சு விழுந்து உன் வாழ்க்கையே ஒரு பக்கம் கேள்விக்குறியாக்கிட்டேன். எல்லா டைமும் உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குறேன். இந்த கஷ்டமான வாழ்க்கையில் இனிமையாவது உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இதோட இதை முடிக்கிறாரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.